ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. எதுக்காக அந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, அம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனையோ வீட்ல பார்த்தீங்கன்னா, சரக்கு போட்டு வந்து டார்ச்சர் பண்றாங்க. பொம்பளைங்க வேலைக்கு போயிட்டா, காலையில வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்து வீட்ல வேலை செய்யணும், பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும், படிக்க வைக்கணும். எல்லா வேலையும் பெண்கள் செய்றாங்கங்க. ஆம்பளைங்க எல்லாருமே வந்து கெட்டவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாருமே நல்லவங்களா தான் இருக்காங்க. ஆனா வேலைக்கு போறீங்க, வயல் வேலை செய்றவங்களா இருக்கட்டும், கூலி வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல கட்டட வேலை செய்கிறவங்கள எல்லா தொழில்லையும் வேலை கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, செய்யலைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் சாப்பிடுங்க, வேண்டான்னுலாம் சொல்லல. சாப்பிட்டு வந்து நிம்மதியாக படுத்து தூங்கி உங்கள் குழந்தைங்க கூட, பொண்டாட்டி பிள்ளைங்களோட டைம் வெளியில் போங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் சரக்கு போட்டுட்டு வந்து டார்ச்சர் பண்ணீங்கன்னா அவங்க எப்படிங்க இருப்பாங்க? எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க, பேர் மென்ஷன் பண்ண விரும்பலைங்க. அவங்க டெய்லி சரக்கு போட்டு வந்து டார்ச்சர் பண்ணால் என்னங்க எப்படிங்க குடும்பம் வந்து நல்லாயிருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அக்கம் பக்கத்தில் எப்படிலாம் யோசிப்பாங்க? எப்போ பார்த்தாலும் இவன் என்னடா சரக்கு போட்டு வந்து டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு தானேங்க நினைப்பாங்க. யோசிச்சு பாருங்க. வந்து நல்லா சம்பாதிக்கிறீங்க, கடனை கட்டுங்க, நல்ல வேலைக்கு போகிறீங்க, அவனுக்கு கட்டணும், இவனுக்கு கட்டணும், ஃபைனான்ஸ் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், குழு கொட்டணும், எல்லாமே இந்த மாதிரி காலகட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான். அதில் நீங்கள் சரக்கை போட்டு வந்து இல்லாமல் டார்ச்சர் பண்ணா எப்படிங்க வாழ முடியும்? எப்படி உங்க புள்ளைங்கலாம் உங்க மேல பாசமா இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வீட்ல இந்த மாரி நடக்குதான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.